சொந்த கட்சியில் தலைமைக்கே சிக்கல் வரும் என்பதால் பாஜக கூட்டணியை இபிஎஸ் ஏற்றுக்கொண்டதாக முதலமைச்சர் விமர்சித்த நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி மகிழ்ச்சியுடன் உருவாகியிருப்பதாக இபிஎஸ் பதிலளித்துள்ளார். தமிழ்நாட்டில் எப்படியாவது காலூன்ற நினைக்கும் பாஜக அனைத்து விதமான அச்சுறுத்தல்களையும் செய்து அதிமுகவை அடக்கிவிட்டதாக மு.க. ஸ்டாலின் விமர்சித்தார். பாஜக கூட்டணியை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் சொந்த கட்சியில் தனது தலைமைக்கே சிக்கல் வரும் என்பதால் எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை ஏற்றுக்கொண்டதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார். இதனிடையே திமுக அரசை கண்டித்து சென்னை தியாகராய நகரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் அமைச்சர்கள், அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் உரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி திமுகவை எதிர்க்கும் மேலும் சில கட்சிகள் அதிமுக கூட்டணியில் இணையும் என கூறினார். ஸ்டாலின் பதறுகிறார். அவர் எண்ணினார் அதிமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்காது என்று எண்ணினார். அவருடைய எண்ணெல்லாம் காணல் நீராகிவிட்டது. சில கட்சிகள் சொல்கின்றது வரலாற்று பிழை செய்து விட்டோம் என்று சொல்கிறார்கள். நாங்கள் வெற்றிக்கு கூட்டணி அமைக்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலே பாரதிய ஜனதா இணைந்து அமைக்கப்பட்ட கூட்டணியிலே திமுக என்ற மக்கள் விரோத ஆட்சியை அகற்றக்கூடிய ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து தேர்தலை சந்திப்போம். ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் எங்கள் கூட்டணியிலே இணையும் என்றால் வாக்குகள் சிதறாமல் எதிரிகள் வீழ்த்துவதற்காக அரசியல் வியூகம் நாங்கள் எடுத்திருக்கின்றோம். மேலும் மகிழ்ச்சியாகவே பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளதாகவும் முதலமைச்சருக்கு பதிலளித்தார். அதிமுகவை மிரட்டி பணிய வைத்திருக்கிறார் என்று சொல்லி திரு ஸ்டாலின் அவர்களே, இது நாடாளுமன்ற தேர்தல் அல்ல, சட்டமன்ற தேர்தல் என்பதை உணர வேண்டும். காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கின்ற காலகட்டத்திலே அறிவாலயம் முதல் மாடியிலே ரெய்டு நடக்குது. அறிவாலயம் கீழ்த்தளத்தில் அடித்தளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை மிரட்டி கூட்டணியை அமைத்தார்கள். அப்படி எங்களுக்கெல்லாம் இல்ல, அப்படி நிர்பந்தம் இல்ல. இரண்டு கட்சிகளும் மகிழ்ச்சியோடு அமைத்த கூட்டணி இந்த கூட்டணி. அது மட்டுமல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் மடியிலே கனமில்லை, வழியிலே பயமில்லை. திரு ஸ்டாலின் அவர்களே, மத்திய அரசில் அங்கம் வகித்த போது மாநில சுயாட்சி பற்றி பேசாதது ஏன் எனவும் எடப்பாடி பழனிசாமி வினவினார். 16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது திமுக. அதுவும் மத்தியிலே ஆட்சி, மாநிலத்திலே ஆட்சி. அப்போ ஏன் சட்டமன்றத்தில் இந்த மாநில சுயாட்சி தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி மத்திய ஆட்சி இடத்தை கொடுத்து ஏன் சட்டமாக நிறைவேற்றவில்லை? திரு ஸ்டாலின் அவர்களே, மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருக்கும் போதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது. அப்ப இதை எடுத்துக்கிட்டார். அதிமுக ஆட்சி காலத்தில் வளர்ச்சி பணிகள் ஊர்ந்து சென்றதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசியதை குறிப்பிட்டு பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, வளர்ச்சி பணிகள் ஊர்ந்து செல்லவில்லை, ஜெட் வேகத்தில் சென்றதாக பதிலளித்தார்.